ஒரு நாள் ஒருத்தன் ஸ்கூட்டியில் ரோட்டில் போகிறான். போகும்போது திடீர்னு நாகர்கோயிலில் நடந்தது. அவன் அங்கிருந்து ஒரு ஆட்டோக்காரன் வந்து இடிச்சிட்டான். இயேசுவே அப்படின்னா ஆட்டோ ஸ்கூட்டில் போனவனை இடித்த உடனே ஸ்கூட்டியில் போனவன் இயேசுவேன்னு சத்தம் போட்டான் தெரியுமா? காலு 2 துண்டா போச்சு. ஸ்கூட்டியில் போன காலு துண்டா போனோடனே ரத்தம் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கேயும் இங்கேயும் பஸ்ஸெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு ஆட்டோக்காரனை அந்த கடையில் உள்ள கடையை பூட்டிக்கிட்டு வந்தவனும் போனவனும் அட்டி. காரணம் இங்கே ஒருத்தர் செத்து கிடக்கான், கையும் காலும் வெட்டிட்டு செத்துட்டாண்டி போட்டுட்டு ஓடிட்டாங்க. டிராஃபிக் ஜாம். அதில் ஒரு ஆள் காரில் வந்தவர் உடனே இறங்கி உயிர் கிடக்கு நீ பார்த்து தம்பியை தூக்குங்கடான்னு வாலிப தம்பிமார் சேர்ந்து தூக்கி அவருக்கு காரில் போட்டு அவர் காரை ரிட்டர்ன் எடுத்து எப்படியோ கொண்டு நேராக கோபாலபுரம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டாங்க. அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்க. எங்களுக்கு முடியாது, இது ஆர்த்தோ, கால் போயிட்டு, அதனால் நீங்கள் நேராக ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள். அந்த பெரிய கார் சொந்தக்காரர் பென்சாம் டாக்டர் அவருக்கு தெரியும். அதில் நேராக பென்சாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டார். பென்சாமை பார்த்தோன்னே அவருக்கு டாக்டர் மோகன் தாஸ், த ஃபேமஸ் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் இன் கன்னியாகுமரி, ஜெர்மனியில் படிச்சுட்டு வந்த டைம் மோகன் தாஸ் சுசுருசா ஹாஸ்பிட்டல். அந்த ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் மோகன் தாஸை கூப்பிட்டு இப்படி எனக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட் கொண்டு வந்திருக்காங்க டாக்டர், உடனே வாங்க. அவர் உடனே வந்தார். அங்கே உடனே வந்து நிறைய டாக்டர்ஸ் பார்க்கும்போது காலை பார்த்தா கால் துண்டா போயிட்டு. உடனே அவர் சொன்னார், இந்த மேல் முட்டில் கீழ் முட்டு போயிட்டு பிழைக்க மாட்டான், நல்ல காலை வெட்டி எடுத்தால் மேபி ஒரு வேளை பிழைக்கலாம். பார்த்தாங்க, அட்ரஸ் பார்த்தாங்க, அங்கே பார்த்தாங்க, இங்கே பார்த்தாங்க. என்ன ஒரு லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் இருந்துச்சு, பழைய லேண்ட்லைன் காலம். அந்த ஃபோன் நம்பருக்கு ஏதோ ஃபோன் அடித்தோடனே அந்த சகோதரனுக்கு ஸ்கூட்டிக்காரனுக்கு மனைவி எடுத்திருக்கா ஃபோனை. ஹலோ யார்? நாங்கள் டாக்டர் பென்சாம் ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறோம், உங்கள் புருஷனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவர் காலை வெட்டி எடுத்தால் தான் அவர் பிழைப்பார். காலை வெட்டட்டுமா? காலை வெட்டக்கூடாது. காலை வெட்ட போறீங்களா? நான் வாரேன். என் புருஷை எந்திரிச்சு வெட்டலான்னு அவர் கையெழுத்து போட்டாருன்னா காலை வெட்டலாம், நான் வாரேன்னு சொல்லிட்டேன். உடனே பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் சேர்த்துட்டு அவங்க ஓடி போய் எங்கள் காலை அங்கே போய் பார்த்துருக்காங்க மோகன்தாஸ் ஹாஸ்பிட்டலில். ஆமாம், 1 ஹவரில் இவ்வளோ செய்யணும், சோத்திரம் இல்லை, காலை வெட்டவே கூடாது. அவருக்கு ஞாபகம் வந்த பிறகு காலை வெட்டுங்க, அவருக்கு பெர்மிஷன்லாம் வெட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டாள். நான் கையெழுத்து போட மாட்டேன். உடனே டாக்டர் மோகன்தாஸ் சொன்னாராம், 4 நாள் பார்க்கலாம். அப்பொழுது மரித்தவனுடைய சகோதராகிய மார்த்தாள் சொன்னார், ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிட்டே. அப்போ 4 நாளையில் என் சரீரமோ நாரிக்கிறோம், உங்கள் சரீரமோ நாரி போகும். அதனால் 4 நாள் பார்க்கலாம். 4 நாளுக்காக நான் ஜெர்மனி இருந்து படிச்சுட்டு வந்து ஒரு போல்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்கிட்ட இருக்குது நிறையா. அதில் ஒரு போல்ட் எடுத்து இவருக்கு ஃபிட் பண்ணுவோம். 4 நாள் கழிஞ்சோன்னே இதை கலத்தி போட்டுட்டு சின்ன ஆப்ரேஷன் பண்ணு, அதுக்கு பிறகு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி காலை வெட்டி எடுத்துடலான்ட்டார். கால் வைக்கவே முடியாது, 4 நாள் வேணால் காப்பாற்றலாம், ஞாபகம் வாரது வரை என்று பெரிய ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், அனத்தேசியா எல்லா டாக்டர்ஸ் 13 டாக்டர்ஸ் இருக்க கால் சோத்திரம் ஒரு மேல் முட்டையும் கீழ் முட்டையும் சேர்த்து வச்சு ஒரு போல்ட்டு போடப்பட்டது. 4 நாளையில் அவுத்து பார்க்கணும், ஞாபகம் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனைவி எல்லாம் எப்படி இருக்கும்? அலக்களிக்கும் வாழ்க்கையோ தண்ணீரில் மிதக்குது. அழுதுருப்பா, கதறியப்பா, காலு கிடைக்குமா? 4வது நாள் பென்சாம் ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் பண்ணி ஒரு நர்ஸு, ஒரு பெட்டி செய்துட்டு வாங்க, உங்கள் புருஷனுக்கு காலை வெட்டி தருவோம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை, காலை வெட்டி தருவோம், அதை அடக்கம் பண்ண ஒரு பெட்டி செய்துட்டு வாங்க காலுக்கு என்று சொன்னாலே. இந்த வார்த்தை இந்த ஸ்கூட்டியில் போனவனுக்கு மனைவிக்கு என்னன்னு இருந்திருக்கும், அழுதுருப்பாள். 4வது நாள் எல்லாரும் போனாங்க, சொந்தக்காரங்க போனாங்க, மோகன்தாஸ் டாக்டர், பென்சாம் உட்பட நிறைய பேர் இருக்கிறாங்க. உடனே கால் ஓப்பன் பண்ணி பார்த்தது. ஓப்பன் பண்ண உடனே டாக்டர் மோகன்தாஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னாரு. ஆச்சரியம்! என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! ஏன் இந்த காலு சுகமா இருக்கின்றாரு? மேல் முட்டும் கீழ் முட்டும் இணைத்து 4 நாளுக்காக வைக்கப்பட்ட போல்ட்டுக்குள்ள இருந்தது காலு நன்றாக சுகமாக இருந்தது. அந்த கால் தான் இந்த கால். மணி ஓடுறாருன்னா மணி ஓடாம முடியாதுமா. அந்த காலு யானைக்கால் போல வீங்கிறோம்.
4 நாளுக்கு நீ வைக்கப்பட்ட போல்ட்டுக்குள்ளே வச்ச 1996 வைக்கப்பட்ட இந்த போல்ட்டு 29 வருஷமா என்னை ஓட செய்யுதையா.